ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய நண்பர்கள் இப்போ இன்னைக்கு ஜாதகத்தை பதிவிட்டுட்டு என்ன கேட்கறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கிற போது பெரிய தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். நான் வரிசையாக நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கிறது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக கூட அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை பார்த்தவுடன், தம்பி உனக்கு திருமணம் பண்ணணுங்கிற ஆசை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு எனக்கிட்ட சொன்ன பதில், எனத்துக்கு ஐயா திருமணம், இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் தான், அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இல்லை, சமூக சேவை செய்யணும் மக்களுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசினார். நல்ல மனசு இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி தியாகங்களை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது, அப்படிப்பட்ட உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, மகிழ்ச்சி, கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அவன்கிட்ட நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உன்னுடைய ஜாதகத்தில் இந்த யோக பாவங்கள்லாம் இருக்குது, பட்டப்படிப்புலாம் படிச்சிருப்ப, அப்பா அம்மாவுக்கு விபத்துக்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க, வாழ்க்கை வெறுத்து போகுது, வாழணுங்கிற எண்ணம் இல்லை, ஏன் வாழணும்னு தோணுது, ஆனால் உனக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சமூகத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்கு நான் எதையும் செய்யணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொன்ன அந்த பையன், எனக்காக மட்டும்தான் நான் வாழணும், யாருக்காக வாழணும்னு சொன்ன பையன், அந்த விஷயத்தை சொன்னவுடன் ஓன்னு அழுக ஆரம்பித்தான். இப்போ இந்த விஷயம் என்னன்னா, சார் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கான காரக கிரகங்கள் எது, இந்த கிரகங்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுதா, இது சொல்லுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட உங்களுக்குலாம் வரலாம். நிச்சயமாக சொல்லும். ஒரு மனிதனுக்கு ஆண்குறியில் அதில் பிரச்சனை இருக்குது, அது அவருக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது, வாழ்க்கையில் பெரிய ஒரு சோகமான நிலையை அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிற இடத்தை நாம் பார்க்கிற போது தான் அந்த விஷயம் நமக்கு புரிய வரும். ஒருவருக்கு இது நம்ம கேது தான் அதுக்கு காரண கிரகம்னு சொல்லுவோம், அது இருக்கும் கயிறு போல் கட்டிக்கும்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா 7ஆம் இடத்தினுடைய அதிபதி ஒரு அலிக்கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்து அதற்கு சாரம் கொடுத்த கிரகமும் அலிக்கிரகமாக இருந்து அலிக்கிரக சேர்க்கை பெற்றால் இவன் ஆண்மையை இழந்து விடுவான் அப்படிங்கிறது தான் விதி.